அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி அல்சியா சேனலில் என்ன சமையல்னா மட்டன் கட்லெட். மட்டன் கட்லெட்னால் இது உருளைக்கிழங்கு வைக்க மாட்டேன். மட்டன் 1/4 கிலோ மட்டன், எலும்பு நீக்கி போன்லெஸ் மட்டன் 1/4 கிலோ, ஒரு கைக்கு ஒரு பிடி அளவு கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன உள்ளி வெங்காயம், சின்ன வெங்காயம் சொல்லுவோம்ல, உள்ளின்னு சொல்லுவோம்ல, அது ஒரு 10 எண்ணம் அதை உரிச்சிக்கிடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் வத்தல் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பட்டை, ஏலம், கிராம்பு எல்லாம் போட்டு நல்லா மட்டனை வேக வச்சு இப்படி அரைச்சிக்கிடணும் மிக்சியில் வச்சு. தண்ணியே இருக்கக்கூடாது. மட்டனை வேக வைக்கும் போது குறைவான அளவு தண்ணி வச்சு வேக வச்சு இப்படி வச்சுக்கிடணும். இதுக்கு ரஸ்கு தூளோ இல்லை நம்ம முட்டையில் முக்கியோ போட வேண்டாம். அதுக்கு பதிலாக முட்டை இருக்குது பார்த்திங்களா, அது வெள்ளை கருவை மட்டும் நம்ம லைட்டாக உடச்சி ஊற்றி அதில் போட்டு பிணையணும். வெள்ளைக்கருவு மட்டும், மஞ்சக்கருவு சேர்க்கக்கூடாது. மஞ்சக்கருவு ஏன் சேர்க்கக்கூடாதுன்னா, மஞ்சக்கருவு சேர்த்தா சில சமயம் அப்படியே கட்லெட் செதறிடும். இது மட்டன் கட்லெட், கறி வடை. எங்கள் ஏர்வாடி ஊரில் கறி வடைன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, இந்த வெள்ளைக்கருவை மட்டும் இந்த 1/4 கிலோ மட்டனில் நல்லா பிசையணும், நல்லா பிசையணும். அதுக்கப்புறம் வெறும் பருப்பு ஒரு சின்ன டம்ளர் 100 கிராம், அதுக்கு 2 மிளகாய், கொஞ்சம் ஜீரகப்பொடி, ஒரு 4 பல் பூண்டு, 2-3 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, மஞ்சள் பொடி சிறிதளவு போட்டு நல்லா பருப்பை வேக வச்சு நெய் ஊற்றி காஞ்ச மிளகாய் போட்டு இப்படி இஞ்சி பூண்டு போட்டு இப்படி வதக்கி வச்சுருக்கேன். வதக்கியாச்சா? இப்போ பருப்பை தாளித்து விட வேண்டியது தான். ரசம், மலைக்கு ஏற்ற மாதிரி உள்ள உணவு. இது வீடியோக்காண்டி ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் பொரித்து காட்டுறேன் மட்டனை. இதுக்கு கடலை எண்ணெய், இந்த மட்டனை என்ன பண்ணணும், அதே மாதிரி இந்த மாங்காய் களப்பாடி மாங்காங்குவாங்க. இந்த மாங்காயை ஊத்தக்குழியில் கொடுத்து வச்சுட்டு இப்போ இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 2 நாள் கழித்து இது பழுத்ததுக்கப்புறம் காட்டுறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதை நல்லா பிசைஞ்சிட்டேன். இதை சின்ன சின்ன வட்டமாட்டும் தட்டலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் அளவு தட்டலாம். கொஞ்சோண்டு நெய் வச்சுக்கிடணும் கையில், கொஞ்சோண்டு நெய். அந்த பிளேட்டை நறுக்கலாம். இப்படி ஒரு விரலை வச்சுக்கிட்டு இப்படி வட்டமாக தட்டணும். நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் இதை பொரிக்க போகிறேன். எப்போதும் தேங்காய் எண்ணெயில் பொரிப்பேன், இன்றைக்கி கடலை எண்ணெய். நீங்கள் சாப்பிட்ற நேரம் இப்படி தட்டி வச்சுட்டு சாப்பிட்ற நேரம் பொரிச்சா சூப்பராக இருக்கும். இதுக்கு உருளைக்கிழங்கு ஒன்றுமே தேவையில்லை. சில பேர் பச்சை கறியை நீங்கள் அரைக்கிறீங்க மட்டனை, அதை விட நீங்கள் கொஞ்சம் வேக வச்சு இப்படி கறி வடை செய்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் ஊரில் எல்லாருக்குமே இது தெரியாது, சில பேருக்கு தான் இது தெரியும். இது நாங்கள் எப்போதுமே ரசம், வெறும் பருப்பு வச்சாச்சுன்னா இந்த மாதிரி ஒரு கறி வடை தான் பண்ணுவோம். பெருசாகவும் பண்ணலாம், சிறுசாகவும் பண்ணலாம். அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக நெய் தொட்டு இப்படி விரலால் நெய் தொட்டு இப்படி தட்டிக்கிடுங்க. வீடியோவுக்கு வேண்டி ஒரு 6 எண்ணெய் போட்டு காட்டுறேன். மீதியை மதியம் சாப்பிடும் போது போடலாம். பாருங்கள், இப்படி பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் இதை சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். என் பழைய வீடியோவில் எல்லாமே நான் போட்டிருக்கேன். இப்போ திரும்பவும் புது யூடியூபருக்காக வேண்டி போட வேண்டியதாக இருக்குது, புதுசாக பார்க்குறவங்களுக்கு. நீங்கள் எப்போதும் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் லைக் பண்ணுங்களேன். நீங்கள் லைக் கம்மியாக பார்க்குறீங்க, எல்லோரும் பார்க்குறீங்க. ஒரு நாளைக்கு 500 பேர் பார்க்குறீங்க, 1000 பேர் பார்க்குறீங்க. ஆனால் லைக் 3-4 தான் விழுது. லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அது ஒரு பெரிய வேலையே கிடையாது. உங்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் எனக்கு வேணும். எங்களுக்கு 920 வந்துட்டு. இதை பாருங்கள்,
இப்படி எல்லா மாவையும் தட்டணும். இது நீங்கள் வந்து முதல் நாளே கறியை வேக வச்சு இப்படி அவிச்சி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். மறுநாள் காலையில் தான் நீங்கள் வெள்ளைக்கருவை முட்டையினுடைய வெள்ளைக்கருவை ஊற்றணும். ஊற்றி பிசைஞ்சு இப்படி தட்டி வடை கணக்க தட்டி போட்டால் நல்லா விரும்பி பிள்ளைங்கள் சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், சிங்கெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. பேப்பர் வச்சு கவுண்டர் டாப்பை துடைக்கணும், அவ்வளோதான். வேலையாக இருக்கும் போதே எல்லாமே க்ளீனிங் வேலையே நடந்துடும். இப்போ நம்ம ரசத்தை இறக்கியும் இப்போ வடையை பொரிக்கணும். பருப்பு இந்த அடுப்பில் தாளிக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த வெறும் பருப்பை தாளித்து விட்ருவோம். நான் வீடியோ எடுக்கிறதுக்காக வேண்டி பாதியில் நிறுத்திட்டு வச்சுருக்கேன், நல்லா வறுத்துட்டேன். இப்போ இதை பொரித்து எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன கடாய் போடும். இப்போ நான் வந்து கடலெண்ணெய் ஊற்றிட்டேன். கடாயில் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் தான் சோம்பு பொடி, சீரகப்பொடி, சில சமயம் காலியாக ஆச்சுன்னா தயார் பண்ணுவோம். இப்போ பெப்பர் நல்லா வெயிலில் காய வச்சு கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பெப்பரை வெயிலில் வச்சுட்டு இந்த மிக்ஸி ஜார் காய வச்சு பொடி வச்சுட்டேன். பெப்பர் பொடி ரெடி ஆகிட்டு. லைட்டாக தண்ணி ஊற்றி கட்டியாத்தான் வைக்கணும். இந்த குக்கரை அலசி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி, அவ்வளோதான். வெறும் பருப்பு ரெடி ஆகிட்டு. இது சப்பாத்தி எல்லாத்துக்குமே நம்ம வச்சு சாப்பிடலாம். பூரிக்கு கூட இது வச்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இப்போ காஞ்ச மிளகாயும் கிள்ளி போடுங்க, எண்ணெயில் சூப்பராக இருக்கும். இந்த பருப்பு செய்து பாருங்கள். அதுக்கப்புறம் கறிவடை லைட்டாக போட்டு வந்தோன்னே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சரியா? இப்போ நம்ம இந்த வடையை பொரிச்சிட்டு இதை வந்து அப்புறமா பொரிக்கலாம். சரியா? மீதியை வந்து ஃப்ரிட்ஜு தட்டில் தான் வைக்கணும். இதை சாப்பிடும் போது பொரிச்சிக்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து யூடியூப்புக்காக வேண்டி இதை வந்து பொரிச்சு வச்சிடும். இந்த அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு, பருப்பு அடுப்பை. இப்போ பாருங்க, எண்ணெய் காஞ்சிட்டு மூங்குற அளவு வடை முங்கணும். நெய்யை வந்து கையில் அப்படி தடவிக்கிட்டே இந்த வடையை தட்டுங்க, சூப்பராக இருக்கும். சரி, சமையல் முடிஞ்சிட்டு இப்போ நம்ம இதை வந்து எடுத்து பொரித்து வச்சுட்டு அவ்வளோதான் டுடே சமையல். நம்ம இந்த பாத்திரத்தை, மீதி உள்ள பாத்திரத்தை கழுவணும், அவ்வளோதான். இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு தீ வந்து ஃபுல்லாக வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் சிம்முக்கு கொண்டாந்துட்டேன். அப்போ தான் வடை உள்ளுக்குள்ளே வேகும், கறி வடை உள்ளுக்குள்ளே வேகும். ஃபுல்லாக ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, கரிஞ்சிரும். கறி வடை ரெடி ஆகிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து அல்சியா சேனலில் டுடே சமையலில் சுட சுட ரசம், வெறும் பருப்பு, சுட சுட சோறு, கறி வடை. இதுதான் அல்சியா சேனலில். மீதி வடையை 2வது பொரிச்சிக்கலாம். அவசரமாக திருப்பி போட்டனால ஒரு வடை அப்படியே பிஞ்சிருச்சு.
மெதுவாக செய்யணும், நிதானமாக செய்யணும். பாருங்கள், இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.